Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தக்காளியும் முட்டையும் மட்டும் இருந்தா போதும், சூப்பரா வந்து செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்றது நமக்கு ஒரு தக்காளி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு தக்காளி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அளவு இருந்தது அப்படின்னா போதுங்க. ஒரு தக்காளியில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5லேருந்து 6 பீசஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், தக்காளி வந்து பழமாக இருக்கணும். தக்காளி முட்டை இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கா. அதை நடுவில் வந்து இந்த மாதிரி கீறிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஆனியன் வந்து நம்மளுக்கு போதும். இப்போ நான் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொத்தமல்லி வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஃபஸ்ட்டு நான் முட்டை உடச்சி சேர்த்துக்க போகிறேங்க. நான் வந்து 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக இருக்கும். இது வந்து மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர டைமில் 2 முட்டையும் தக்காளியும் மட்டும் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்து இது நம்ம செஞ்சு கொடுத்துட முடியும். ஸோ 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலர் வரும், அதுக்காக வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே வந்து கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப ஹெல்தியும் கூட. இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முட்டை இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி சுற்றி ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா சூடாகட்டுங்க. நீங்கள் வந்து பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பேனில் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது செய்கிறதுக்கு, திருப்பி போடுறதுக்குமே. இது வந்து நான் கடாயில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணியிருந்தேன். அந்த 6 ஸ்லைசஸும் இந்த மாதிரி வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தக்காளி எல்லாமே வந்து இன்னொரு சேர்த்து திருப்பி போட்டுக்கோங்க. தக்காளி ஃபஸ்ட்டே வந்து நல்லா வெந்து வந்துடும். எப்போதுமே தக்காளி வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்து வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக இது வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் அந்த தக்காளி எல்லாம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு 2 சைடும் வந்து வெந்துடுச்சுங்க. இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவை இதில் சேர்த்துடலாம். இந்த முட்டையில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வச்சதுக்கு அப்புறமா தக்காளியில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இருக்குல்ல, அது வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் தூவி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரி இருந்தால் அந்த பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுதான் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுறேங்க. இப்போ இது எல்லாமே வந்து மேலே நல்லா தூவி விட்டதுக்கு அப்புறமா சுற்றி வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இது மூடி போட்டுட்டு இது வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேலே வந்து தெளிச்சிக்க போகிறேன். கருப்பு எள்ளு மேலே சேர்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த எள்ளு வந்து கறி போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சரியாக வந்து டோட்டலாக ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணுங்க. இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துட்டு கூட மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு இந்த சைடும் வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. தக்காளி நம்மளுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த எள்ளு வந்து மேலே சேர்த்துருக்கிறது பார்க்குறதுக்கு டாட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.